வாட் ஈட் ஆர் எயிட் என்னுடைய ஷார்ட் வீடியோ இன்னைக்கு கிடையாது. லாஸ்ட் வீக் எனக்கு ஒருத்தவங்க டிஎம் பண்ணியிருந்தாங்க. "அக்கா நான் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணியிருக்கேன். வெயிட் லாஸ் பண்ண டிப்ஸ் இருந்தா குடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. டிப்ஸ் குடுக்குற அளவுக்கு நான் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட நான் ப்ரவுடா ஷேர் பண்ணுவேன். இது எனக்கு நடந்த விஷயம். 2016ல நான் சென்னைக்கு ஜாப்க்காக வந்தேன். அப்பயிலருந்து 2023 வரைக்கும் நான் ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். நான் வரப்ப 85 கிலோல இருந்தேன். ஆனா 2020க்கு முன்னாடியே நான் வெயிட்ட குறைச்சு 65 கிலோக்கு வந்துட்டேன். ஜிம் போகல, எதுவுமே நான் பண்ணல. யாருக்கும் தெரியாம ஹாஸ்டல்ல திருட்டுத்தனமா யூடியூப் வீடியோ பார்த்து நான் ஜூம்பா பண்ணுவேன். டெய்லியும் ஒரு 25 மினிட்ஸ் தான் பண்ணுவேன். கூடவே நெறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்து சுடு தண்ணி குடிச்சு டேவ ஸ்டார்ட் பண்ணா சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால ஒரே ஒரு கெட்டில் ஆர்டர் பண்ணேன். அண்ட் பேலன்ஸ்டு ஃபுட்டுக்கு புரோட்டீன் வேணும்னு சொன்னாங்க. அதனால ஒரு எக் பாய்லர் ஆர்டர் பண்ணேன். ஸ்கின் எல்லாம் சூப்பரா க்ளோவா இருக்கணும். டீடாக்ஸ் ஜூஸ் குடிச்சா சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால ஒரு பிளெண்டரும் ஆர்டர் பண்ணிட்டேன். இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்த அப்கிரேட் பண்றது நல்ல விஷயம் தான். ஸோ நீங்க ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஏத்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் பண்ணிக்கோங்க. இந்த மாரி அப்கிரேட் பண்ற ப்ராசஸ்ல கூட இருக்கவங்கள நம்ம டவுன் பண்ண பார்ப்பாங்க. பட் காதுல வாங்காதீங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.